நம்ம மறந்து போன ஒரு விளையாட்டு இல்லைன்னா மறந்துட்டு இருக்கிற ஒரு விளையாட்டு பற்றி பார்க்கலாம். இப்பெல்லாம் ஃபோனில் நம்ம நிறைய கேம் விளையாடுறோம். ஆனால் ஃபோன்லேயும் விளையாட முடியாத கேம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரியுமா? ஃபோனில் வீடியோ கேம், தாயம், ஸ்னேக் அண்ட் லேடர் ஆரம்பித்து இப்போ இருக்கிற கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால் கூட விளையாடிடலாம். ஆனால் ஊஞ்சல் விளையாட்டை நீங்கள் ஃபோனில் விளையாட முடியாது. அதனோட தனித்துவமே இதுதான். வாங்க இதன் சிறப்புகளை பார்க்கலாம். சங்க காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் விரும்பி விளையாடுற விளையாட்டு ஊஞ்சல். ஆண்களுக்கு ஜல்லிக்கட்டு விளையாடும் போது மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிப்பது போல பெண்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரும் விளையாட்டு ஊஞ்சல். மனுஷங்க விளையாடின விளையாட்டில் கடவுளுக்கு பிடிச்ச விளையாட்டு ஊஞ்சல். கடவுளுக்கு இந்த ஊஞ்சல் விளையாட்டு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதால கோயில் வருடாந்திர விழாக்களில் கூட ஊஞ்சல் சேவைன்னு ஒன்று இன்றளவும் கடைபிடிக்கிறாங்க. ஊஞ்சல் விளையாட்டு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் பிடிச்ச விளையாட்டு. பல தலைமுறைகளை தாண்டியும் இந்த விளையாட்டு இன்னும் நம்மக்கிட்ட இருக்கு. கொங்கு நாட்டார் ஊஞ்சலை தூளி என்னும் தூர் என்னும் சொல்லுவாங்க. ஊஞ்சல் ஆடுவது எல்லோரையும் விட பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். பெண்களுக்கு பிடிச்ச பொருட்கள் பட்டியலில் நகை புடவை இருப்பதைப் போல ஊஞ்சலுக்கும் ஒரு தனி இடம் உண்டு. டிவி, ஃபோன் எல்லாம் வராத காலத்தில் குழந்தைங்களும் பெண்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமர விழுதில் ஊஞ்சல் கட்டி ஆனந்தமாக ஆடினாங்க. நதிக்கரை ஓரமாக இருக்கிற மரங்களில் கயிறு கட்டி விளையாடுவாங்க. வீட்டு கொல்லையிலும் முற்றத்திலும் கூட ஊஞ்சல் கட்டி ஆடினாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊஞ்சல் ஆடுறது குறைஞ்சி இப்போ காணாமலே போயிடுச்சு. ஊஞ்சல் ஆடுவது மனசுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அதனால தான் வீடு கட்டும்போது முன் வாசலில் ஊஞ்சல் வச்சு கட்டினாங்க. இப்போ கட்டுற வீடெல்லாம் சுருங்கிட்டதுனால ஊஞ்சலுக்குன்னு தனி இடம் விட்டு கட்டுவது குறைஞ்சி போச்சு. இப்படி இடவசதி குறைவாக இருக்கிற வீடுகளுக்கு கூட கட்டுற மாதிரியான அமைப்புள்ள ஊஞ்சல்கள் கடைகளில் கிடைக்குது. ஊஞ்சலில் பல வகை இருக்குது. அந்த காலத்தில் அரண்மனையில் மகாராணிக்குன்னு தங்க முலாம் பூசிய பொன்னூஞ்சல் அவங்களோட அந்தப்புற பூங்காக்களில் இருந்துச்சு. அரசன் அரசி, இளவரசன் இளவரசின்னு எல்லாரும் அந்த பொன்னூஞ்சலில் ஆடி மகிழ்ந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல கால மாற்றத்திற்கு ஏற்ப ஊஞ்சல் செய்கிறதுலையும் மாற்றங்கள் ஏற்பட்டது. மரப்பலகைக்கு 2 பக்கமும் இரும்பு சங்கிலி இணைச்சி ஊஞ்சல் செய்கிறாங்க. இப்போவும் வசதியாக இருக்கிறவங்க வீட்டு கார்டனில் ஊஞ்சலுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி அதை பெரிய ஊஞ்சல் கட்டி ஆடி மகிழறாங்க. ஊஞ்சல் விளையாடுறதால கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாமா? ஊஞ்சல் ஆடும்போது நம்ம கவலைகளும் காற்றிலே பறப்பது போல தோன்றி மனம் லேசாகுது. ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது. திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது. நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இரு பக்க சங்கிலிகளையும் பிடித்துக்கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகுத்தண்டு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது. கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகுத்தண்டு வளைந்து போன இன்றைய இளைஞர்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்தால் முதுகுத்தண்டுவடம் பலம் பெற்று கழுத்து வலி குணமடைய வழி செய்கிறது. இதயத்திற்கு சுத்தமான ஆக்சிஜன் கொடுத்து இதயத்தை சீராக இயங்கச் செய்யும். தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் வராது. ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லும். சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது. சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இந்த ஆட்டம் உதவும். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற உணவு கூட டக்குன்னு ஜீரணம் ஆகிடும். இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடினால் கோபம் தனியும். வெளியில் சுற்றி அலைந்துவிட்டு
வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் கூட உணவு உண்ட பிறகு ஊஞ்சலில் உட்கார்ந்து மெதுவாக ஆடினால் அவர்களுடைய உணவும் செரிக்கும், ஜீரணமாகும், அவர்கள் உடலுக்கும் நல்லது. பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ளே வரும் தேவதைகளும் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள். ஊஞ்சலில் ஆடி நல்லதும் செய்வார்கள் என்பது நம்பிக்கை. சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் ஊஞ்சல் வாங்கி வீட்டில் கட்டி ஜாலியாக விளையாடுங்க. கடைசியாக நீங்கள் எப்போ விளையாடுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையின் ஊஞ்சலில் ஆடும், ஆயிரம் ஆயிரம் காலம் உந்தன் ஞாபகம் போ